இப்போ குவியாடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கோளோ ஆடியோட குவிந்த பரப்புல ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தா அதுதான் குவியாடின்னு சொல்றோம். ஸோ குவியாடியை பொறுத்த வரைக்கும் பிம்பங்கள் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுலயே அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு விதி தான். முதன்மை அச்சுக்கு இணையா வரக்கூடிய கதிர், இப்போ முதன்மை அச்சுன்னா இதான் ரைட்டா, இந்த ஆக்சிஸ், இதுக்கு இணையா வரக்கூடிய கதிர் வந்து இப்படி பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, as though they are emerging from the focus. ஃபோக்கஸ்ல இருந்து அது இப்போ எமிட் ஆச்சுன்னா எப்படி வருமோ அந்த டைரக்ஷன்ஸ்ல எமிட் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் ரைட்டா. ஸோ அதே மாதிரி வளைவு மையத்தின் வழியா வந்து ஒரு லைனை நீங்க வரைஞ்சிங்க அப்படின்னா, வளைவு மையத்தின் வழியா இப்போ இதான் இல்லை நமக்கு வளைவு மையன்றது இதான் ரைட்டா. ஸோ வளைவு மையத்தின் வழியா வந்து ஒரு கதிரை வரைஞ்சிங்க அப்படின்னா அதை பட்டுட்டு திருப்பி அதே பாத்து வழியா போகும். ஸோ இந்த ரெண்டே நட்டலாக தான் இங்கேயும் இதே பிரின்சிபல் வச்சுட்டு உங்களால எப்படி பிம்பங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத விளக்க முடியும். பொதுவா இந்த மாதிரி குழியாடி குவியாடி இதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதோட குவிய தூரத்தையும் பொருட்களோட தொலைவையும் பிம்பத்தோட தொலைவையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான் அது. 1/f = இந்த எஃப்ன்றது குவிய தூரம், யூன்றது வந்து பார்த்தோன்னா பொருளோட தொலைவு, பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பத்தோட தொலைவு. இது மூணுக்குமான தொடர்பு தான் இந்த ஈக்குவேஷன். உருப்பெருக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல சொல்றத மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு பொருளோட அளவு அண்ட் ஒரு பிம்பத்தோட அளவு. இப்போ ஒரு முன்னாடி நம்ம பார்த்தோம் ரைட்டா, அதை வளைவு மையத்துக்கும் குவிய மையத்துக்கும் நடுவில் ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா பிம்பம் வந்து பெருசா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த பிம்பத்தோட அளவுக்கும் பொருளோட அளவுக்கும் இடையான இந்த ரேஷியோ தகுவு அதான் உருப்பெருக்கம்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த சைஸ் வந்து என்லார்ஜ் ஆயிருக்கு அப்படின்ற அந்த ரேஷியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு வந்து லென்ஸ்கள். ஸோ அப்போ நம்ம முன்னாடி வந்து ஆடிகளை பத்தி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ லென்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். லென்ஸுக்கும் ஆடிக்குமான அடிப்படை வித்தியாசம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஆடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஆடியோட இன்னொரு பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணோம், சில்வர் வெள்ளியிலான முலாம் பூசி இருப்போம். பட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடி மீன்ஸ் கிளாஸ், ஒளி ஊடுருவக்கூடிய கிளாஸ் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் லென்ஸுக்கும் ஒரு ஆடிக்குமா கண்ணாடிக்குமான ஒரு அடிப்படையான வித்தியாசம் ரைட்டா. ஸோ லென்ஸையும் நம்ம அதே மாதிரி எப்படி நம்ம ஆடியை குழியாடி குவியாடின்னு பிரிச்சோமோ அதே மாதிரி லென்ஸையும் குவி லென்ஸ் குழி லென்ஸ்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஸோ குவி லென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் குவிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மையத்துல தடித்திருக்கும். இப்படி இருக்கும். மையத்துல தடித்திருக்கு, எட்ஜஸ்ல நுனியில வந்து பாத்தீங்கன்னா மெல்லிசா இருக்கு. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது குவி லென்ஸ்னு சொல்லுவோம், இருபுற குவி லென்ஸ்னு சொல்லுவோம். குழி லென்ஸ் ஆர் இருபுற குவி லென்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அப்ப மையத்துல குறுகி இருக்கும், எட்ஜஸ்ல நுனியில வந்து பாத்தீங்கன்னா தடித்து இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் குழி லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது இருபுற குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து பிற வகை லென்சஸ் இருக்கு. என்னன்னா தட்ட குவி லென்ஸ், தட்ட குழி லென்ஸ். தட்ட குழி லென்ஸ் அப்படின்னா குவி லென்ஸ்னா ஒரு பரப்பை வந்து பார்த்தோன்னா சமதளமா இருக்கும். அதாவது நான் முன்னாடி குவி லென்ஸ்னு சொல்லிட்டு வரைஞ்சேன் கரெக்டா. ஸோ முன்னாடி குவி லென்ஸ்னு சொல்லிட்டு வரைஞ்சோம், இப்படி வரைஞ்சோம். இன்னொரு பரப்பும் இப்படி குவியா இல்லாம இப்படி பிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் தட்ட குவி லென்ஸ். அதே மாதிரி தட்ட குழி லென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பரப்பு இப்படி இருக்கு அப்படின்னா இன்னொரு பரப்பு இதே மாதிரி குழியா இல்லாம இன்னொரு பரப்பு இப்படி பிளாட்டா இருந்துச்சு அப்படின்னா இது தட்ட குழி லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ குழி லென்ஸுக்கும் குவி லென்ஸுக்குமான அடிப்படையான வித்தியாசம் இதான். குவி லென்ஸ் வந்து குவிக்கும் லென்ஸ், குழி லென்ஸ் வந்து வெறிக்கும் லென்ஸ். குவி லென்ஸ் மேக்சிமம் மெய்பிம்பங்களை தான் தோற்றுவிக்கும், குழி லென்ஸ் மேக்சிமம் மாயபிம்பங்களை தான் தோற்றுவிக்கும். குவி லென்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்க, தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. குழி லென்ஸ் எதுக்கு பயன்படுது, கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. ஸோ இதான் ரெண்டு லென்ஸ்க்குமான அடிப்படையான வித்தியாசம். எப்படி நம்ம வந்து ஆடிக்கு ஒரு ஆடி சமன்பாடு இருந்ததோ அதே மாதிரி லென்ஸுக்கு ஒரு லென்ஸ் சமன்பாடு இருக்கு. இது வந்து குவிய தூரத்தையும் ஆடியோட பொருளோட தொலைவையும் பிம்பத்தோட தொலைவையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு. ஸோ இந்த சமன்பாடு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு பொருளோட தொலைவு பிம்பத்தோட தொலைவு பிம்பம் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி நம்ம ஆடிக்கு உருப்பெருக்க ஒரு ரேஷியோஸ் இருந்துச்சு அதே மாதிரிதான் பிம்பத்தோட உருப்பெருக்கமும். ஸோ பிம்பத்தோட உருப்பெருக்கம் அதாவது லென்ஸோட உருப்பெருக்கமும். லென்ஸோட உருப்பெருக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தோட உயரம் டிவைட் பை பொருளோட உயரம். ஸோ இது ரெண்டோட ரேஷியோஸ் தான் லென்ஸோட உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு விதத்திலையும் கண்டுபிடிக்க முடியும். பிம்பத்தோட தொலைவு பை பொருளின் தொலைவு V/U, அந்த தொலைவை வச்சு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. ஸோ இன் ஜென்ரலா ஒரு லென்ஸோட திறன், ஒரு லென்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றது எதை வச்சு சொல்லலாம்னா அந்த லென்ஸ் எந்த அளவுக்கு ஒளிகளை குவிக்குது, எந்த அளவுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா ஒளியை விரிக்குது அப்படின்றத வச்சுதான் லென்ஸோட திறன் நம்ம சொல்ல முடியும். ஸோ
லென்ஸோட திறனை குறிக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா P = 1/f. இங்கே எஃப்ன்றது குவிய தூரம். ஸோ லென்ஸின் திறனோட அளவு SI யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா டயாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ லென்ஸோட குவிய தொலைவு மீட்டர் எம்ன்ற யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா லென்ஸோட திறனை வந்து நம்ம எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவோம்னா M இன்வர்ஸ் 1/m யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். ஸோ 1/m அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டயாப்டர்னு சொல்லுவோம்.